உழைக்கும் வருமானத்தில் செலவிட்டது போக சேமிக்கும் பணத்தொகையை வருமானம் தரக்கூடிய முறையில் ஈடுபடுத்துவதை முதலீடு என குறிப்பிடலாம். வெவ்வேறு வகையான முதலீட்டு வழிமுறைகள் உள்ளன. சேமித்த பணத்தொகையை பாதுகாப்பாக மீளப் பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் எதிர்பார்க்கின்ற கூடிய வருமானத்தை தரக்கூடியதாகவும் உள்ள முதலீடு தெரிவு செய்யக்கூடிய முதலீடாகும். சேமித்த பணத்தொகையை பாதுகாப்பாக மீளப் பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் எதிர்பார்க்கின்ற கூடிய வருமானத்தை தரக்கூடியதாகவும் உள்ள முதலீடு தெரிவு செய்யக்கூடிய முதலீடாகும். நாம் வெவ்வேறு வழிமுறைகளில் முதலீடு செய்ய முடியும். சேமித்த பணத்தொகையை சேமிப்பு கணக்கொன்றில் வைப்பிலிடலாம். நிலையான வைப்பொன்றை ஆரம்பிக்கலாம். ஆதனங்களை கொள்வனவு செய்யலாம். பங்குச் சந்தையில் முதலீடு செய்யலாம். திரைசேரி உண்டியல்களில் முதலீடு செய்யலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் சொந்தமாக வணிகம் ஒன்றை ஆரம்பித்து நடாத்தலாம். முதலீடு செய்த பணத்தை பாதுகாப்பாக மீளப் பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் எந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ள முதலீடு தான் தெரிவு செய்யப்பட வேண்டும். அந்த வகையில் நாம் தெரிவு செய்யக்கூடிய முதலீடுகள் சேமிப்பு கணக்கொன்றில் வைப்பிலிடலாம். நிலையான வைப்பொன்றை ஆரம்பிக்கலாம். ஆதனங்களை கொள்வனவு செய்யலாம். பங்குச் சந்தையில் முதலீடு செய்யலாம். திரைசேரி உண்டியல்களில் முதலீடு செய்யலாம். அவ்வாறு இல்லாவிடில் தனி வியாபாரம் ஒன்றையோ அல்லது கூட்டாளிகளை சேர்த்து பங்குடைமை வணிகம் ஒன்றாகவோ அல்லது கம்பெனி வணிகம் ஒன்றாகவோ சொந்தமாக வணிகம் ஒன்றை ஆரம்பித்து நடாத்த முடியும். ஒரு முதலீட்டு வழியாக சேமிப்பு வைப்பில் முதலீடு செய்தலின் அனுகூலங்கள் பற்றி நாங்கள் முன்னரும் கற்றுள்ளோம். இப்பொழுது மீண்டும் பார்ப்போம். ஒரு முதலீட்டு வழியாக சேமிப்பு வைப்பில் முதலீடு செய்தலில் கிடைக்கின்ற அனுகூலங்கள் பணத்துக்கு நிச்சயமாக பாதுகாப்புண்டு. வட்டி வருமானம் கிடைக்கும். கரும நேரங்களில் எச்சந்தர்ப்பத்திலும் பணத்தை வைப்பிலிடலாம். அவசர தேவைகளின் போது இலகுவாக பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். தன்னியக்க டெல்லர் இயந்திரத்தின் மூலம் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். வரவு அட்டைகள் மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியும். முதலீட்டு வழியாக முதலீடு செய்கிற ஒரு வழியாக சேமிப்பு வைப்பில் பணத்தை முதலீடு செய்தால் அதாவது
பாதுகாப்பு கொண்ட வணிக வங்கிகளிலோ நிதி நிறுவனங்களிலோ, அரசு வங்கிகள் உள்ளன, மக்கள் வங்கி, இலங்கை வங்கி, அப்படியான வங்கிகளில் முதலீடு செய்தால் பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், வட்டியும் கிடைக்கும். கரும நேரங்களில் எச்சந்தர்ப்பத்திலும் பணத்தை வைப்பிலும் விடலாம், தேவையான போது பணத்தை எடுத்தும் கொள்ளலாம். சேமிப்பு கணக்கில் இருக்கிற பணத்தை டெல்லர் இயந்திரத்தின் மூலமாக பெறக்கூடியதாக பிளாஸ்டிக் அட்டையை வாங்கிக் கொள்ளலாம். வரவு அட்டைகள் மூலம் கடனுக்கு கொள்வனவு செய்யலாம் கடைகளில். அப்போ இந்த விதமாக சேமிப்பு வைப்பில் பணத்தை முதலீடு செய்வதின் நன்மைகள் இதை நாங்கள் முதலும் கற்றுள்ளோம். அதேபோல நிலையான வைப்புகள் பற்றியும் நாங்கள் முதல் விரிவாக கற்றோம். இப்பொழுது நாங்கள் நிலையான வைப்பின் பண்புகளை மீண்டும் ஒருமுறை நினைவுக்கு கொண்டு வருவோம். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்காக வைப்புகளை பேணுதல், 3 மாதமோ அல்லது 6 மாதமோ அல்லது 1 வருஷத்துக்கோ அல்லது 2 வருஷத்துக்கோ பிறகுதான் இந்த பணத்தை எடுப்பேன்னு சொல்லி ஒப்பந்தத்துடன் வங்கிகளில் வைப்பில் பணத்தை விடலாம். வைப்பு காலம் கூட கூட பணத்தொகைக்கு அமைக்க வட்டி வேறுபடும். நீண்டகால வைப்புகளுக்கு வட்டி கூட கிடைக்கும், குறுங்கால வைப்புண்ட வட்டி குறைவாக இருக்கும், வட்டி கிடைக்கும். சாதாரணமாக இதற்கு முதல் நாங்கள் பார்த்த சேமிப்பு கணக்கை விட கூடின வட்டி இதுக்கு இருக்கு. சேமிப்பு வைப்பு கணக்கு கிடைக்கக்கூடிய வட்டியை பார்க்க நிலையான வைப்புக்கு கூடிய வட்டியை பெற்றுக்கொள்ளலாம். நிலையான வைப்பு கணக்கில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வைப்பு சான்றிதழ் வழங்கப்படும். அந்த வைப்பு சான்றிதழை பிணையாக வைத்து கடன் பெற முடியும். வட்டியை மாதாந்தம் பெறலாம் அல்லது முதிர்வு காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒப்பந்தத்தை செய்து கொள்ள முடியும். வைப்பிலிட்ட தொகை காலம் முடிவடைதல் போன்ற விவரங்களை உள்ளடக்கப்பட்ட வைப்பு சான்றிதழ் ஒன்று வங்கியினால வழங்கப்படும். இவை நிலையான வைப்பில் பண்புகளாக நாங்கள் கற்றுள்ளோம். முதலீட்டு வழிமுறை ஒன்றாக வைப்புகளை தந்த காணி, தங்க ஆபரணங்கள், வாகனங்கள், வீடு போன்ற ஆதனங்களை கொள்வன செய்வதற்கு பணத்தை முதலீடு செய்யலாம். மீதமாக இருக்கிற காசை காணி வாங்கலாம், தங்க ஆபரணங்கள் வாங்கலாம், வாகனங்களை வாங்கலாம், வீடு போன்ற ஆதனங்களை கொள்வன செய்யலாம். இதனாலும் பணத்தை பாதுகாக்கலாம், வருமானத்தையும் பெறலாம். ஆதனங்களை, சொத்துக்களை வாங்கி விற்பனை செய்வதால லாபம் அடையலாம். குறைந்த விலைக்கு வாங்கி கூடிய விலைக்கு விற்கலாம். அப்படி கூடிய விலைக்கு விற்று வர வருமானத்தை லாபம் என்று சொல்றல. சேமிப்பு கணக்கு இல்ல
வைப்பிலிட்டால் அதில் வர வருமானத்தை வட்டி வருமானம் சொல்லுவோம். காணியை வாங்கி வாங்கின விலையை பார்க்க கூடின விலைக்கு பின்னர் விட்டால் அதில் வார லாபத்தை மூலதன லாபம் என்று குறிப்பிடுவோம். இவ்வாறு சொத்துக்களை கொள்வனை செய்வதால கிடைக்கிற அனுகூலங்களை இப்ப பார்ப்போம். சொத்துக்களை கொள்வனை செய்தால் சொத்தொன்றின் உரிமையாளராகலாம். காணியை வாங்கினால் காணி சொந்தக்காரனாகலாம். வாகனத்தை வாங்கினால் வாகன சொந்தக்காரனாகலாம். அதனை தனக்கு விரும்பின குத்தகை ஆதாரங்களை குத்தைக்கு விட்டு அல்லது வாடகைக்கு விட்டு அல்லது அடகு வச்சு பணத்தை பெறலாம், வருமானத்தை உழைக்கலாம். தனக்கு விரும்பின மாதிரி தன் சொந்த வாகனமாக இருந்தால், சொந்த காணியாக இருந்தால் அதை குத்தகைக்கு கொடுத்து வருமானத்தை பெறலாம், வாடகை கொடுத்து வருமானத்தை பெறலாம். பண தேவைகள் ஏற்படும் போது அவற்றை விற்பனை செய்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். கொள்வனை செய்த பணத்தொகையை விட கூடிய வருமானத்துக்கு அதனத்தை விற்பனை செய்வதன் மூலம் மூலதன லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். சேமிப்பு கணக்குக்கு கிடைக்கிற வருமானத்தை வட்டி வருமானம் என்று சொல்றது போல சொத்துக்களை விற்பனை செய்கிறாத வருகிற வருமானத்தை மேலதிக லாபத்தை மூலதன லாபம் என குறிப்பிடுவோம். கடன் தேவையான போது சொத்துக்களை புனையாக வைத்து கடன் பெற்றுக் கொள்ள முடியும். இது சொத்துக்களில் முதலீடு செய்வதால் கிடைக்கும் அனுகூலங்கள் ஆகும். அடுத்த முதலீட்டு வழிமுறை ஒன்றாக கம்பெனி பங்குகள் உள்ளன. முதலீட்டு வழி ஒன்றாக கம்பெனி பங்குகளை கொள்வனவு செய்யலாம். கம்பெனி பற்றி நாங்கள் முன்னர் கற்றுள்ளோம். தனியார் துறையைச் சேர்ந்த வணிக அமைப்புகளில் ஒன்று கம்பெனி. இது சட்ட ஆளுமையுடைய நிறுவனம். சட்டத்தின் கண் தனி மனிதனாக கருதப்படுற நிறுவனம். நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய நிறுவனம். இலகுவில் கலைந்து விடுவதில்லை. இது கம்பெனி தனக்கு தேவையான மூலதனத்தை பொதுமக்களுக்கு பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் திரட்டுகின்றது. கம்பெனி பங்கு என்றால் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றின் உரிமையை சிறிய சிறிய அலகுகளாக பிரிக்கும் போது ஒரு அலகின் பெறுமதி பங்கு என குறிப்பிடப்படும். வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் உரிமை என்பது மூலதனமாகும். கம்பெனியின் மூலதனம் பங்குகளை விற்பனை செய்து சேர்க்கப்படுகிறது. பங்குகளை வழங்குவதன் மூலம் கம்பெனிகள் மூலதனத்தை திரட்டிக் கொள்கின்றன. கம்பெனி பங்குகளில் பணத்தை முதலீடு செய்வதால் கிடைக்கின்ற அனுகூலங்களை இப்பொழுது பார்ப்போம். பங்கு லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வருடாந்தம் கம்பெனி உழைக்கின்ற லாபத்தில் பங்குதாரருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பங்கு லாபமாக வழங்கும். அந்த பங்கு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். கம்பெனி பங்குகளை கைமாறலாம். நினைத்த நேரம் விற்பனை செய்யலாம். கொள்வனவு செய்யலாம், விற்பனை செய்யலாம். கொள்வனவு செய்த விலை விட கூடிய பெருமானத்துக்கு பங்குகளை
விற்பனை செய்ததன் மூலம் மூலதன லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூலதன லாபம் என்பது வாங்கிய விலையை விட கூடின விலைக்கு பங்குகளை விற்றால் அதை அந்த லாபத்தை மூலதன லாபம் என்று சொல்லுவோம். வருடாந்தம் கம்பெனி வழங்குகின்ற லாபம் பங்கு லாபமாகும். பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் லாபத்தை பெறலாம். பங்குகளை விற்பனை செய்யாமல் வைத்திருந்தால் பங்கு லாபம் பெறலாம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பங்குகளை விற்பனை செய்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதுக்கென பங்கு சந்தை ஒன்று உள்ளது. கடன் பெறுவதன் போது புனைப்பத்திரங்களாக பங்கு பத்திரங்களை முன்வைக்க முடியும். பங்கு பத்திரங்களை புனையாக வைத்து கடன் பெற முடியும். சாதாரண பங்குகளை கொள்வன செய்தவர்கள் பொது கம்பெனியில் வரையறுத்த பொது கம்பெனியில் சாதாரண பங்குகளை கொள்வன செய்தவர்கள் கம்பெனியின் உரிமையாளர்களாக கருதப்படுவார்கள். அவர்கள் இயக்குனர் தெரிவின் போது வாக்களிக்க முடியும். ஒரு பங்குக்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் அவர்கள் கொள்வன செய்த பங்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்குரிமை கிடைக்கும். வாக்குரிமையை பயன்படுத்தி இயக்குனர் சபையில் ஒரு உறுப்பினராவதற்கும் அவருக்கு சந்தர்ப்பம் இருக்கும். இயக்குனராகிவிட்டால் அவர் கம்பெனியின் தொடர்புடைய தீர்மானம் எடுப்பதில் பங்களிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படும். கம்பெனி பங்குகள் கைமாறத்தக்கன. பொது கம்பெனி பங்குகள் வரையறுத்த பொது கம்பெனியின் பங்குகள் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியின் பங்குகள் கைமாறத்தக்கன. பங்குகளை கொள்வனவு செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் என ஒரு சந்தை உருவாகியுள்ளது. அந்த சந்தையை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனம் கொழும்பு பங்கு பரிமாற்ற நிறுவனமாகும். கம்பெனி பங்குகளை வழங்கும் போது முதலீட்டாளர்கள் அவற்றை கொள்வனவு செய்வதற்கும் அவ்வாறு கொள்வனவு செய்த பங்குகளை தமக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் வேறொருவருக்கு விற்பனை செய்வதற்குமாக உருவாக்கப்பட்டுள்ள சந்தை பங்கு சந்தை எனப்படும். கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்கும் போது முதலீட்டாளர்கள் அவற்றை கொள்வனவு செய்வதற்கும் அவ்வாறு கொள்வனவு செய்த பங்குகளை தமக்கு தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் வேறொருவருக்கு விற்பனை செய்வதற்கும் உருவாக்கப்பட்டுள்ள சந்தை பங்கு சந்தை எனப்படும். இவ்வாறு கம்பெனி ஒன்றிலிருந்து கொள்வனவு செய்த பங்குகளை வேறொருவருக்கோடு பரிமாற்றம் செய்து கொள்ளும் போது அச்சந்தையானது கொடுக்கல் வாங்கல்களை ஏற்படுத்துவது கொழும்பு பங்கு பரிமாற்ற நிறுவனமாகும். கொழும்பு பங்கு பரிமாற்ற நிறுவனம் என்றது பங்கு சந்தையை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனமாகும். பங்கு சந்தையை நடைமுறைப்படுத்துகிற நிறுவனம் கொழும்பு பங்கு பரிமாற்ற நிறுவனமாகும். கொழும்பு பங்கு சந்தை நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதற்கும் முறைமைப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் இலங்கை புனைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கூட்டுத்தாபனம். நாங்கள் முன்னர் படித்தோம். சட்டத்தினால் உருவாக்கப்படுற நிறுவனங்கள் வணிகங்கள் கூட்டுத்தாபனங்கள். அந்த அடிப்படையில் பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் இலங்கை புனைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பங்குச்சந்தை நடவடிக்கைகளை முறைமைப்படுத்தி நியாயமான முறையில் நடத்தி செல்வதே இந்நிறுவனத்தின் பிரதான நோக்கமாகும். இதன் நோக்கம் பங்குச் சந்தையை சிறப்பாக நடத்துவதற்கு உதவுவதுதான். இது ஒரு சேவை நோக்க நிறுவனமாகும். இது சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. பாராளுமன்ற சட்டத்தினால் உருவாக்கப்பட்டது.
அடுத்ததாக நாங்கள் முதலீடு செய்யக்கூடிய சிறந்த ஒரு வழி திரைசேரி உண்டியல்கள். திரைசேரி உண்டியல்கள் என்பது அரசின் குறுங்கால நிதி தேவையினை நிறைவேற்றும் பொருட்டு அரசின் சார்பாக இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்படும் பிணைப்பத்திரம், கடன் பத்திரம் வகைகளுள் ஒன்று திரைசேரி உண்டியலாகும். அரசாங்கத்துக்கு கடன் தேவைக்காக அரசாங்கத்துக்காக மத்திய வங்கி தான் இதனை விற்பனை செய்யுது, வழங்குறேன்னு சொல்லுவோம். மத்திய வங்கினால் விற்பனை செய்யப்படுகிற கடன் பத்திர வகைகள் ஒன்று திரைசேரி உண்டியலாகும். இது 3 மாதம் 6 மாதம் 1 வருடத்தில் முதிர்வடையக்கூடியவாறு திரைசேரி உண்டியல்கள் வழங்கப்படுகின்றன. 3 மாதம் 6 மாதம் அல்லது 1 வருடத்தில் முதிர்வடையக்கூடியவாறு திரைசேரி உண்டியல்கள் வழங்கப்படுகின்றன. வாங்குறவர்கள் வட்டி பெறலாம். ஒரு 10,000 ரூபாய் திரைசேரி உண்டியல் என எடுத்துக்கொண்டால், ஒரு வருட திரைசேரி உண்டியலாக இருந்தால் 10% திரைசேரி உண்டியலுக்கு வட்டியாக இருந்தால் 1000 ரூபாய் வட்டி. அவர் கொள்வனவு செய்கிற நேரம் 9,000 கொடுத்து வாங்கலாம். திரைசேரி உண்டியல திரைசேரி உண்டியல் கொள்வனவு செய்கிறது வட்டி கழித்த மீதி தொகைக்கு தான் வாங்குற, 9,000 வாங்குவார். ஒரு வருஷத்தில் அவருக்கு 10,000 கிடைக்கும். அவர் 1 வருஷம் வரையும் வைத்திருந்தால் 10,000 எடுக்கலாம். அவர் அவசரமாக காசு தேவை என்றால் உடனே விற்கலாம். இது ஒரு தேவத்தன்மை கொண்ட சொத்து. நாங்கள் நினைச்ச நேரம் விற்கலாம். இது அரசாங்க உத்தரவாதம் இதுக்கு இருக்குது. அரசாங்கத்துக்காக விற்பனை செய்யப்படுகிற கடன் பத்திரம். இந்த காசுக்கு பாதுகாப்பு உண்டு, இதில் முதல்வர் காசுக்கு பாதுகாப்பு உண்டு, வட்டியும் பெறலாம். இடையில் எங்களுக்கு பணம் தேவை என்றால் எங்களுக்கு 9,000 வாங்கினதுக்கு 10,000 தர மாட்டாங்க. ஆனால் 9,000 விட கூட கிடைக்கும். அந்த காலம் போன அவ்வளோ காலத்தையும் பார்த்து அதுக்குரிய வட்டியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பணத்துக்கு பாதுகாப்பு, வட்டி கிடைக்கும். வருடம் முழுக்க வச்சிருந்தால் முதிர்வு தேதி வரையும் வச்சிருந்தால் 1 வருடம் என்றால் 1 வருட முடிவில் முழுமையான வட்டியும் முதலையும் பெற்றுக்கொள்ளலாம். திரைசேரி உண்டியல்கள் 3 மாதம் 6 மாதம் 1 வருடத்தில் முதிர்வடையக்கூடியவாறு வழங்கப்படுகின்றன. திரைசேரி உண்டியல்களை நாங்கள் வாங்க வேண்டுமென்றால் மத்திய வங்கியில் முதலாந்திர வியாபாரிகளாக பதிவு செய்தவர்கள்ட்ட மட்டும்தான் வாங்கலாம். மத்திய வங்கி முதலாந்திர வியாபாரிகளுக்கு மட்டுமே அதனை விற்பனை செய்யும். முதலாந்திர வியாபாரிகளுக்கு மட்டுமே மத்திய வங்கி கொடுக்கும். அவர்களிடமிருந்து தான் நாங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பிரதானமாக இலங்கையில வணிக வங்கிகளே முதலாந்திர வியாபாரிகளாக அனுமதி பெற்றிருக்கின்றன. வணிக வங்கிகளில் நாங்கள் அதை வாங்கலாம். தேவையான நேரம் வணிக வங்கியில் கொடுத்து காசையும் வாங்கலாம், விற்பனை செய்து பணத்தை பெறலாம். முதலாந்திர வியாபாரிகள் பிரதானமான முதலாந்திர வியாபாரிகளாக திரைசேரி உண்டியல் வியாபாரிகளாக செயல்படுவது வணிக வங்கிகளாகும். அடுத்தது நாங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய திரைசேரி உண்டியல்கள் முதலீடு செய்வதால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் எங்களுக்கு அதை பார்ப்போம். திரைசேரி உண்டியல்ல முதலீடு செய்வதால் எங்களுக்கு வட்டி கிடைக்கும், நிலையான வட்டி கிடைக்கும். மற்றது விற்பனை செய்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காசு கிடைக்கும் என்றதில் நம்பிக்கை உண்டு. பணம் என்ற நிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை விற்று பணமாக்க முடியும். காசுக்கு அடுத்ததாக திரவத்தன்மை கொண்ட சொத்தாக இதை கருதுவதுண்டு.
பெரிய நட்டம் எதுவுமின்றி இலகுவாக காசாக்கக்கூடிய சொத்துக்களில் திரைசேரி ஒன்றிலும் உண்டு. முதலீடு செய்யப்பட்ட பணத்தை மீள பெற்றுக்கொள்ளுதல் தொடர்பான அரசாங்கத்தில் உத்தரவாதம் உண்டு, பாதுகாப்பு இருக்குது. நிச்சயமாக அந்த காசு கிடைக்கும். அரசாங்கத்துக்காகத்தான் அது திரைசேரி ஒன்றியர்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அந்த பணத்தை திட்டமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பணத்துக்கு பாதுகாப்பு உண்டு, வட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே பணத்தை வச்சு பாதுகாக்கிற தொல்லையும் இல்லை.